கரூர் மாவட்டம் மகிழிப்பட்டியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதியில் உள்ள பூச்சு பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முழுவதுமாக பழுதடைந்து தண்ணீர் கசிந்து வருகிறது. இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதி பூச்சு தற்போது பெயர்ந்து விழுந்துள்ளது. நீர்த்தேக்க தொட்டியின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் சிதிலமடைந்த நீர்த்தொட்டி குறித்து கண்டுகொள்ளாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பாம்பு கோவில் ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மட்டும் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் இந்த வாரம் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது. வரும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள் ஆடுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். ஆடுகள் 10,000, 15,000, 20,000, 25,000 ரூபாய் என தரம் பிரித்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாகவும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி வரவு செலவு திட்டம் அறிக்கை கூட்டத்தில் அவசரமாக தீர்மானங்கள் வாசித்து ஒப்புதல் பெறப்பட்டது பரபரப்பானது. மாநகராட்சி கூட்டத்தில் வரவு செலவு அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்காமல் அவசரமாக வாசித்து தீர்மானங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதோடு மேயரும் துணை மேயரும் 45 நிமிடத்தில் அங்கிருந்து வெளியேறினர். இதனால் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் பேச்சுரிமை மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் இந்த கூட்டத்தின் போது 4 முறை மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் திராவிட மாடல் அரசின் நிர்வாகத் திறன் மீது கடும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்கு எந்த வார்டுலையும் நீங்கள் 4 வார்டுக்கு எந்த ஒரு எதுவுமே நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. அதை நாங்கள் வன்மையாக கட்டுறோம். இந்த பேச்சு உரிமையை இவங்க தடை பண்ணுறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆமாம், இடையில பேச வர மாட்டேங்கிறாங்க. ஆமாம், இதை பேராசிரியர் எழுதி கொடுத்தா அதுக்கு அது இதாக இருக்குது. அதனால் இந்த மாநகராட்சியை கண்டு நாங்கள் கண்டிக்கிறோம்.